ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பச்சரிசி மாவு வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, எள், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, பச்சரிசி, அப்புறம் தாளிக்க எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இங்கே அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, எள், அப்புறம் இஞ்சி, அதில் தண்ணி. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட். அப்புறம் இதில் அரிசி மாவு போட்டு கலக்க போகிறோம். இது கூட வேக வச்ச பொட்டேட்டோ போட்டிருக்கேன். சூடாக இருக்கு. இப்போ இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். மாவை இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கட்டும். இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா எடுக்கணும். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுக்கிறது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டீக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது. வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.